Warahmatullahi ta'ala wabarakatuhu. Alhamdulillahi rabbil alamin wal aqibatul lil muttaqin wassiratul wassalamu ala al ashrafil mursalin sayyidina Muhammadi wa ala alihi wa sahbihi ajmain. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலி கரீம் அம்மா பாத். அனைத்து புகழும் அகிலங்களில் இறைவனான அல்லாஹ்வுக்கே. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் உண்மை அடியாரும் ஆவார்கள் எனவும் நான் சாட்சி கூறுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வேண்டாம் பொய். அல்லாஹ் தாலாவோட வேதத்தை நம்பாதவங்க தான் பொய் கூறுவாங்க. பொய் மனித இனத்திலே மிக மிக சாதாரணமாக செய்யக்கூடிய தீமை. பொய் ஈமான தின்றுவிடுது. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹு வகூனு மஅஸ் ஸாதிகீன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் என்று. நெருப்பு விறகை எப்படி தின்பது போல பொய் ஈமான தின்றுவிடுது என்று நபிகள் நாயகம் எச்சரித்து கூறியிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு அம்மையார் ஒரு பிள்ளையை பார்த்து, இங்கே வா நான் உனக்கு ஒன்று தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, நீங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மையார் சொல்கிறாங்க, நான் ஒரு பேரித்தம்பழம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேளை நீங்கள் ஒன்று வச்சுட்டு அந்த பிள்ளையை அழைச்சிங்க, இல்லைனா உங்களோட ஏடுகளில் ஒரு பொய் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிறிய குழந்தையிடம் கூட நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு இதுலேருந்து தெரியுது. யாரையும் பாதிக்காத வகையில் நண்பர்களிடையே விளையாட்டுக்காக பொய் பேசலாம் என்று நம்மள சில பேர் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அது தவறாகும். சத்திய இஸ்லாத்தில் விளையாட்டுக்காக கூட பொய் பேசக்கூடாது. பொய்யை தடை செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக கூட பொய் பேசக்கூடாது. மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் பேசுகிறவர்களை பார்த்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று 3 தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், விளையாட்டுக்காக நீங்கள் எப்போ பொய் சொல்வதை நிறுத்துவீங்களோ அதுவரையில உங்களுடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிலல் ஹர்ராசூன், பொய் சொல்பவர்கள் அழிந்தே போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார் பொய் சத்தியம் செய்து ஒரு முஸ்லீமின் உரிமையை அபகரித்து கொள்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கி விடுறான், சொர்க்கத்தை அவருக்கு தடை செய்து விட்டான். அப்போது ஒரு மனிதர் கேட்குறாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலுமா ரசூல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது ஒரு மிஸ்வாக் மரத்தில் இருந்த ஒரு மிஸ்வாக் குச்சியாக இருந்தாலும் சரியே அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. மாபெரும் பொய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்ம கண்ணால் அதை பார்த்துருக்கே மாட்டோம், ஆனால் அதை அடுத்தவங்கிட்ட போய் சொல்கிறது, இதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அது நம்ம கண்ணு முன்னாடி அந்த விஷயம் நடந்திருக்காது. அது மாபெரும் பொய்யில் ஒன்றாகும். பொய்களில் மிகப்பெரிய பொய்ன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாங்க, நம் தந்தை இல்லாமல் அடுத்த ஒரு தந்தையை நம் தந்தைன்னு சொல்கிறது மிகப்பெரிய பொய்களில் ஒன்று. நம் கனவுல காணாத ஒன்றை நான் கண்டேன் அப்படின்னு அடுத்தவங்கிட்ட சொல்கிறதும் மாபெரும் பொய்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாத விஷயத்த, இல்லைன்னா கூறாத இது அவங்க பண்ணியிருக்கே மாட்டாங்க நபி, ஆனால் அதை போய் சொல்கிறது, இது பண்ணாங்க அவங்கன்னு சொல்கிறதும் மிகப்பெரிய பொய்களில் ஒன்று. மூன்று விஷயங்களுக்கு தவிர மற்ற விஷயங்களில் பொய் பேசுவது தடை செய்யப்பட்டுள்ளது. முதலாவது விஷயம் ஒரு கணவன் மனைவி இடையே சண்டை வருது. அந்த கணவன் இந்த மனைவி இந்த விஷயத்த சொன்னாதான் சமாதானமான மகிழ்வாங்க அப்படின்னும் போது அந்த கணவன் மனைவிக்காக பொய் கூறலாம். அப்புறம் யுத்தத்தின் போதுனா போர் நடக்கும்போது பொய் கூறலாம். மக்களிடையே சமாதானம் ஏற்பட பொய் கூறலாம். ஒரு சம்பவம், ஒரு நாள் அதிகாலை நேரம் ஃபஜர் தொழுகைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் பின்வருமாறு கூறினார்கள், இன்றைய இரவு என்னுடைய கனவில் 2 வானவர்கள் என்னிடம் என்னை எழுப்பி நடங்கள் என்றனர். நாங்கள் நடந்து சென்று மல்லாந்து படுத்திருக்கும் ஒரு
மனிதரை அடைந்தோம். அவரது தலை மாட்டில் இரும்பாலான கொக்கியுடன் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் படுத்திருந்தவரின் முகத்தின் ஒரு பக்கமாக சென்று கொக்கியால் அவரது கன்னத்தை பிடரி வரை கிழித்தார். அவ்வாறு அவரது மூக்கு துவாரத்தையும் கன்னத்தையும் பிடாரி வரை கிழித்தார். பிறகு அவர் படுத்திருந்தவருடைய மற்றொரு பக்கம் சென்று முதல் பக்கத்தில் செய்ததை போன்ற செய்தார். இந்த பக்கத்தில் செய்து முடித்ததற்கு அந்த பக்கம் பழையபடி ஒழுங்காகிவிட்டது. பிறகு அந்த பக்கத்திற்கு செல்கிறார். ஆரம்பத்தில் செய்ததை போன்ற திரும்பி செய்கிறார். இவர் யார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க என்று நான் கேட்டேன். இவர் மக்களின் மத்தியில் பொய்யை பரப்பியவர் என்று எனக்கு பதில் அளிக்கப்பட்டது. நம்ம சாதாரணமான வாழ்க்கையில பேசுற பொய் மறுமையில் அது எவ்வளோ பெரிய ஒரு தண்டனையா நம்மளுக்கு அமையுது பாருங்க. இரும்ப கொக்கியால் கண்ணம் மூக்கு கண் ஆகியவற்றை பிடரி வரை கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்குமா. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம ஒரு பொய் கூறுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சொல்லிட்டு அந்த பொய்யை போயிடுறோம். ஆனால் அது மறுமையில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தண்டனையாகவும் அது எவ்வளோ நம்ம சாதாரணமாக ஊசியை வச்சு குத்துனாலே நம்மளுக்கு 2 நாள் கிட்ட வலி வரும். அந்த இரும்பலான கொக்கியை வச்சு நம்மளோட கன்னத்தை பிடாரி வரை கிழிக்கிறாங்கன்னா அல்லாஹ் தஆலா நம்மளை அதுலேருந்து காப்பாற்றணும். பொய் என்ற பாவத்தை அல்லாஹ் நமக்கு அனைவரையும் பொய் என்ற பாவத்திலிருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. அல்லாஹ்வையும் அவனது ரசூல் தடுத்துள்ள மறுமையில் வெற்றியை தராத பொய்யை விட்டும் நம் அனைவரும் தவிர்ந்திருப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹினு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.